அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 10, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை திங்கட்கிழமை. பிரதோஷம். சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர் லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. திதி இன்று இரவு 8:08 வரை. திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம். இன்று இரவு காலை 7:12 வரை. புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் நாமயோகம். இன்று காலை 11:02 வரை. பிரீதி பின்பு ஆயுஷ்மான் அமிர்தாதி யோகம். இன்று காலை 6:34 வரை. சித்தயோகம் பின்பு இரவு 7:12 வரை. அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம். கரணம் இன்று காலை 8:28 வரை. கௌலவம் பின்பு இரவு 8:08 வரை. தைதுலம் பின்பு கரசை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம். இன்று இரவு 7:12 வரை. கேட்டை பின்பு மூலம் நேத்திரம். இன்று முழுவதும் 2 கண் ஜீவன். இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பர். வதந்திகளை பொருட்படுத்த வேண்டாம். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பரம் கருத்தொற்றுமை ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு அவசரமான அலுவலக பணிகளை வீட்டில் இருந்தபடி முடிக்க வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். எந்தவொரு முடிவும் எடுக்கும் முன் சிந்தியுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். பழைய நண்பரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். புதிய யோசனைகளை பின்பற்ற தயங்காதீர்கள். உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும். ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள். வேகமாக முடிவு எடுக்காதீர்கள், குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது. இன்று நீங்கள் அறிவுரை கூறினால் அறிவுரை பெறவும் தயாராக இருங்கள். அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவார்கள். ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களைச் செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. இன்று யாருக்கும் தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினரின் நுழைவு இருக்கக்கூடும். இது உங்கள் நேரத்தை கெடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்தில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள். தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது. இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார்.
சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள். எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் சுமார் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இவர்கள் பொதுவாக துடிப்பானவர்கள் மற்றும் வலுவான உடலமைப்பை கொண்டவர்கள் மற்றும் விரைவான மீட்சிக்கான நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டவர்கள். நேராக முன்னோக்கி பார்ப்பவர்கள் மற்றும் திறந்த மனதுடையவர்கள். சில நேரங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்காலம் பற்றியே கனவு இருக்கும். வெளியில் யாரை நம்புவது என்ற குழப்பம் வரும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். தொழில், வியாபாரம் வளர்ச்சி பெறும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். உறவினர்கள் வருகையால் சிறு சிறு சங்கடம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்கள். கற்பனை மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை. உங்களிடம் இதுவரை இருக்கும் பிரச்சினையை ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை என்பதுதான். பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம். மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சவுகழியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்வில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும். ரொமான்ஸுக்கு நல்ல நாள். பெரிய நிலப்பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள். பொழுதுபோக்கு பிராஜெக்ட்களை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள். இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் முடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம். உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்று உங்கள் துணையிடம் கூறி மகிழ்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும். உங்களின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறலாம். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தரும். பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள். முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும். அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள். மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது.
குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மக்களால் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் சகஜ நிலை திரும்பும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூடுமானவரை வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளினால் அசதி உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைப்பதுடன் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும். சில கிரியேட்டிவ் வேலையில் ஈடுபாடு காட்டுங்கள். வெறுமனே அமர்ந்திருக்கும் பழக்கம் மன அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமைந்துவிடும். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவர்கள் தூய மனம் கொண்டவர்கள். அப்பாவியான மகிழ்ச்சி மூலம் அதை தங்களை சுற்றி பரவச் செய்து எதிர்மறை சிந்தனையை அகற்றுவார்கள். உணர்ச்சிமயமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரும். குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிடிஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும். உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை தரும். பணியிடத்தில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். இது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றலையும் அதிகரிக்கும். உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாக செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே கொண்டு செல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள் தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது, சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும்.
சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள். தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும், சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து. எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பரிகாரம்: காதலன் காதலிக்கு கருப்பு மற்றும் வெள்ளை ஆடைகளை கொடுப்பது உறவை வலுப்படுத்த உதவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலுள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியும். புரியாத விஷயங்கள் கூட எளிதில் புரிய வரும். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும். சிலருக்கு எதிர்பாராத பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. முயற்சியில் தடை ஏற்படும். சிலருக்கு குடும்பத்துடன் அருகில் உள்ள கோயில்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள். உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள். திடீரென கிடைக்கும் பண வரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும், மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம். இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள், ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது. குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். முதலீடு செய்வதற்கு முன் கவனம் தேவை. வேலையில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட மறக்காதீர்கள். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன் அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள் அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை.
செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும், முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும். பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடகராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. பரிகாரம்: ஜமாதருக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பதன் மூலம் காதல் விவகாரம் சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்துக்காக செலவு செய்ய வேண்டி வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கும். பிரியமானவர்கள் வழியில் சில அலைச்சல் இருக்கும். சிக்கனமாக இருந்து சேமிக்க பழகவும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். வாழ்க்கை துணைவழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும். ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் முந்தைய கடனை இதுவரை திருப்பித் தராத உங்கள் உறவினர்களுக்கு இன்று நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அதிக இன்பமயமாக இருக்கும். உங்கள் குழுவில் செயல்பட்டால் ஸ்பெஷலான ஒருவரின் பார்வையில் படுவீர்கள். உங்களை சுற்றி கற்றை போல காதலும் நிரம்பியிருக்கிறது. சுற்றி பாருங்கள், அனைத்தும் பிங்க் நிறத்தில். உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள். இன்று உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையைப் போல நடத்துவார். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்கள் நம்பிக்கை மற்றும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். வேலையில் ஏற்படும் சிரமங்களை தைரியமாக எதிர்கொள்ள உதவும். குடும்பம் அல்லது அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நிதி நிலைமை மேம்படும், ஆனால் செலவு செய்வதற்கு முன் சிந்திக்கவும். வேலை அல்லது வியாபாரத்தில் இன்று உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் தன்மை கொண்ட, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை.
ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, குடும்ப எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உறவினர்களுடன் சின்ன நெருடங்கல்கள் யாரும் வெளிவட்டார பழக்கங்கள் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு மாலையில் லேசான அளவில் தலைவலி வரக்கூடும் என்பதால் ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு ஒன்றை எடுப்பீர்கள். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பலன் தரக்கூடிய நாள். நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் காணலாம். நாளின் ஆரம்பம் நன்றாக இருக்கலாம், ஆனால் மாலையில் சில காரணங்களால் உங்கள் பணத்தை நீங்கள் செலவிடலாம். இது உங்களை தொந்தரவு செய்யும். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம், கவனமாக இருக்கவும். கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்தீர்கள் என்றால் இன்று அது குறைந்து இனிமையான நாளாக அமையும். குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது. திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும். அதனை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள், அதற்காக பாராட்டப்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இது புதிய யோசனைகளை கொண்டு வர உங்களை ஊக்குவிக்கும். உங்கள் உடல்நிலை சாதாரணமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியை தரும். வேலையில் இன்று உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் உந்துதல் ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்க துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள்.
எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பரிகாரம்: பச்சை காலணிகளை அணிவது காதல் உறவுகளுக்கு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் குழப்பம் நீங்கி அமைதி திரும்பும். எதிர்பாராத செலவுகள் மன அமைதியை கெடுக்கும். புது நட்பு வட்டாரம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு வெளியூர் கோயில்களை தரிசிக்கவும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். இன்று எதிலும் நீங்கள் நிதானமாக இருப்பது அவசியம். உறவினர்களால் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பிரச்சினைகளை உங்களின் வேகமான செயல்பாடு தீர்த்து வைக்கும். இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சினைக்கு உயர் முன்னுரிமை தர வேண்டும். தாமதமின்றி அதை விவாதிக்க வேண்டும். ஏனெனில் இதை தீர்த்துவிட்டால் மற்றவை எளிதாகிவிடும். அதன் பிறகு குடும்பத்தினரிடம் ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சினையும் வராது. உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். உங்கள் வேலையில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பேசும்போது ஒரிஜினலாக இருங்கள். நடிப்பதால் எதுவும் கிடைக்காது. திருமணம் ஆனவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள். ஆனால் எப்போதும் ரொமான்டிக்காக இருக்கும் என கூற முடியாது. ஆனால் இன்று உங்களுக்கு மிக ரொமான்டிக்கான நாள். இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில் திருப்தி ஏற்படும். மனதளவில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். சில சமயங்களில் உங்கள் எண்ணங்களை சமநிலைப்படுத்த வேண்டியிருக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக இன்று நேர்மறை மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், தெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் மனமார்ந்த கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடைய முடியாவிட்டால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது. ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள்.
பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீல நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பரிகாரம்: ஏழை மற்றும் தேவைப்படும் பெண் குழந்தைகளுக்கு பால் பாக்கெட்டுகளை நன்கொடையாக அளித்து உங்கள் வணிகத்தில் வேகமான வளர்ச்சியை அனுபவிக்கவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை, ஆபரணங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு கரையும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நிதி நிலைமை சீரடையும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார். புதிய முயற்சியை தவிர்க்கவும். மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த தாயை பார்க்கவும் அவருடைய தேவையை நிறைவேற்றவும் வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சிலருக்கு தாமாமன் வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பணியாளர்களை அனுசரித்து செல்லவும். நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களில் இருந்து விடுபடுவீர்கள். அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது. நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சினைகள் வரும். அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவார்கள். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்து குலுங்கும். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான நாளாக இருக்கும். கடின உழைப்பின் பலன்களை காண்பீர்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியை தரும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். சிறிய நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இந்த நாள் உங்களுக்கு மனநிறைவை தரும் மற்றும் உங்கள் கடின உழைப்பின் பலனை அனுபவிக்கும் வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள். எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள், நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். பரிகாரம்: பொருளாதார நிலையை வலுப்படுத்த சாதுக்கள் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு படுக்கும் பாய் வழங்கவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து போகவும். மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். வீட்டு பராமரிப்பு செலவு கூடும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அனைத்து காரியங்களும் அனுகூலமாக முடியும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் கிடைத்துவிடும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு சிறந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள். முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள். நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும். சிறிய அளவிலான தொழில்களைச் செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்தவொரு ஆலோசனையையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். வேலையில் நீங்கள் அதிகம் கவனமாக இருப்பதால் குடும்பத்தின் தேவைகள் புறக்கணிக்கப்படும். காதலரிடமிருந்து விலகி இருப்பவர்கள் இன்று தங்கள் காதலனை நினைவில் கொள்ளலாம். நீங்கள் காதலருடன் தொலைபேசியில் இரவு நேரங்களில் பேசலாம். வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள். இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள். நிதி நிலைமை மேம்படும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த மறக்காதீர்கள். எந்தவொரு பழைய பட்ஜெட் பிரச்சனையும் இன்று தீர்க்கப்படலாம். இது உங்களுக்கு நிம்மதியை தரும். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் மன அமைதியை தரும். நீங்கள் எடுக்கும் முடிவு உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள்.
சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்றவர்கள், எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மகர ராசி நேயர்களே, கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டி வரும். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். வாகன வசதி வாய்ப்புகள் பெருகும். உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் அடங்கும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படக்கூடும். நிலைமை உங்கள் ஆதிக்கத்தில் வரும்போது கவலை மறைந்துவிடும். சோப்பு நுரையில் உள்ள குமிழ் தொட்டவுடன் உடைவதைப் போல இந்த கவலையும் உடனே மறையக்கூடியது என்பதை புரிந்து கொள்வீர்கள். துக்கத்தின் நேரத்தில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளில் உங்கள் செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள். மனதில் அழுத்தம் இருந்தால் உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் பேசுங்கள். அது உங்கள் தலையில் இருந்து பாரத்தை இறக்கிவிடும். சோஷியல் மீடியாவில் உங்கள் துணையின் கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இன்று காத்திருக்கிறது. கிரியேட்டிவ் துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதால் வெற்றிகரமான நாள். இன்று நீங்கள் உங்கள் மனைவியை ஆச்சரியப்படுத்தலாம். உங்கள் எல்லா வேலைகளையும் தவிர இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிடலாம். இந்த உலகமே இன்று முடிவதாயிருந்தாலும் உங்கள் துணையின் அன்பான பிடியிலிருந்து உங்களை யாராலும் விலக்க முடியாது. இன்றைய நாள் உங்களுக்கு சில சிறப்பான வாய்ப்புகளை கொண்டு வரும். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியை தரும். உங்கள் ஒத்துழைப்பும் புரிதலும் எந்தவொரு விஷயத்தையும் தீர்க்க உதவியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். அதிக வேலை செய்வதை தவிர்த்து போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள்.
பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியை தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை. கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து. மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பரிகாரம்: பெண்கள் மற்றும் உன்னத பெண்களுக்கு மரியாதை செலுத்துவது நிதி நிலைமையை பலப்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சங்கடம் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். கும்பராசி நேயர்களே, உறவினர்கள் சிலர் உதவிக்கரம் நீட்டுவர். பயணங்கள் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். பிடிவாத போக்கை தளர்த்தி கொள்ளவும். உத்தியோகத்தில் திருப்தி நிலை உண்டாகும். உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் உங்கள் விருப்பப்படி செயல்படுவார்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். அட்வர்டைஸ்மெண்ட்: இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் வர்த்தகர்கள் இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக்கொள்ளுங்கள். பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் அறிவுரை கூறினால் அறிவுரை பெறவும் தயாராக இருங்கள். இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார். மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதியளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருக்கும் போது பழைய விஷயத்தை பேசுவதால் வாக்குவாதம் ஏற்படலாம். வழிபாடு: கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுதுதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை.
எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். வேலையில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். இது நீங்கள் முன்னேற உதவும். உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தியானம் மற்றும் யோகா மன ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்க மறக்காதீர்கள். இதன் மூலம் உங்கள் ஆற்றலை நிரப்பலாம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: அசுத்தமான தண்ணீரை வீட்டில் சேகரிக்க அனுமதிக்காதீர்கள். இது வேலை, வணிகத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, நண்பர்களிடம் மனம் விட்டு பேசவும். உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். எதிரிகளின் பலம் குறையும். தொழில், வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கித் தருவார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். துறவி போன்ற ஒருவரின் ஆசிர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும். நீங்கள் அதிக செலவு செய்வதை தடுக்கும்போதுதான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வரும். இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். பக்கத்து வீட்டாருடன் வாய்த்தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும். ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள், ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும். நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது. நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். இன்று உங்கள் மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது. உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கிரியேட்டிவ் இயல்புள்ள வேலையில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரம். எப்படியிருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் நேரத்தை கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்படுவார். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் ஆகியவை மீனராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சனை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு கொண்ட அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள்.
கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. இன்றைய நாள் இனிய நாளாகவும் படைப்பாற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் எண்ணங்கள் ஒரு புதிய திசையை எடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணியிடங்களில் உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படும். எனவே உங்கள் திட்டங்களில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வது உறவை பலப்படுத்தும். இந்த நேரத்தில் உங்கள் கற்பனை திறன் வலுவாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: ஒரு துளை வெண்கல நாணயம் ஓடும் ஆற்றில் போடுவது. இதனால் குடும்ப வாழ்க்கை சீராகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும்.